நிறைய படிப்பு இருக்குது இல்லைங்க, எத்தனையோ படிப்புகள் பட்டம் படிக்கிறாங்க. ஆனால் ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு படிப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன படிப்புன்னு சொன்னா, நன்மை செய்ய படிச்சுக்குங்க. எப்படி நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த படிப்பு, அந்த அறிவு, அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இந்த நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னாரே, நான் யார்கிட்ட போய் நான் அதை படிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, அப்போஸ்தலர் 10:38 பைபிள் பேசுறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக நம்பினாராம், சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையே நன்மை செய்கிற வாழ்க்கை. அவர்கிட்ட போனா எப்படி நான் நன்மை செய்யணும் என்கிற அந்த படிப்பை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் தானங்க. சகைவு மரத்து மேல இருந்தாங்க, சகைவு மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து போய் சகைவே சீக்கிரமா இறங்கி வான்னு சொன்னார். உடனே இறங்கி வந்துட்டான். இயேசுவோடு கூட கொஞ்ச நேரம் தான் இருந்தான். அவன் வாழ்க்கை மாறிடுச்சுங்க, நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டான். என் ஆஸ்தியில் பாதினை செய்ய நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யார்கிட்ட அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தான். எப்படி? இயேசுவோடு கூட சேர்ந்து இருந்தான். கொஞ்ச நேரம் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசுவோடு கூட இருந்தால் போதும், நன்மை செய்கிற குணம் நமக்கு கிடைச்சிரும்.